ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு பெய்டு அட்டென்ட் பண்ணலாமா இல்லை ஆர்கானிக் மார்க்கெட்டிங் பண்ணலாமா, எது பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்? இந்த கொஸ்டின் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ரெண்டுக்குமே ஓன் ப்ரோஸ் இருக்குது. அது என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் பெய்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட் தேவைப்படும். நீங்கள் அதுக்குன்னு செட் ஆஃப் பட்ஜெட் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட்ஜெட் இஸ் மஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தேவையில்லை, பட் உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இந்த சென்ஸ் பிளாட்ஃபார்முக்கு பே பண்ண மாட்டீங்க. பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம்க்கே நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா குயிக் ரிசல்ட்ஸ். இன்றைக்கி நான் ஆட் பண்ணாலே நாளைக்கே எனக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும் இங்கே பெய்டு மார்க்கெட்டிங்கில். பட் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்லோ ரிசல்ட்ஸ். இட்ஸ் டேக் இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணுறீங்க இல்லை ஆர்கானிக்காக வீடியோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இட் டேக் மோர் டைம் டு ரீச். நீங்கள் எஸ்இஓலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த காம்படிஷன் 3 months 4 months 6 months கூட ஆகும் பேஸ்ட் ஆன் த காம்படிஷன். அதுவே வீடியோ ஆர்கானிக்காக வீடியோ போடுறதுனாலுமே பேஸ்ட் ஆன் த அல்காரிதம் இட் வில் டேக் சம் டைம். தேர்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஈஸி டு ஸ்கேல். பெய்ட் ஆட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் பண்ணுறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, சம் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணாலே யூ கேன் இம்ப்ரூவ் த நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ். ஸோ சேல்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும் உங்களோட கேம்பெயின்ஸ் அண்ட் பிஸ்னஸை. பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் டு ஸ்கேல். ஏன் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் தான் டிசைட் பண்ணும். ஸோ உங்கள் கண்ட்ரோலில் எதுவுமே இருக்காது. அதனால் இட்ஸ் ஹார்ட் டு ஸ்கேல். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். நம்மளோட ஆட் யாருக்கு போய் காட்டுன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ நம்ம டார்கெட்டிங் ஆப்ஷன் செட் பண்ண முடியும். ஏஜ், ஜெண்டர், லொக்கேஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட், நிறைய டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ண முடியும் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டிங் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று கிடையாது. அல்காரிதம் தான் டிசைட் பண்ணும் யாருக்கு காட்டணும் யாருக்கு காட்டக்கூடாது அப்படின்ட்டு. பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் விசிபிலிட்டி. ஒன்ஸ் கேம்பெயின் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா ஆடோட விசிபிலிட்டி ஸ்டாப் ஆயிரும். பட் இது அப்படி கிடையாது. லாங் டேர்ம் விசிபிலிட்டி. ஒன்ஸ் ஒரு கண்டென்ட்டோ ஒரு வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து டிராஃபிக்கோ வியூஸ்ன்றது உங்களுக்கு லாங் டேர்மாக வந்துகிட்டு இருக்கும். பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆடை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஸ்டாப். உங்கள் பிஸ்னஸுக்கு எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து சம்டைம்ஸ் 1 year கூட எடுக்கும். அந்த 1 year வரைக்கும் உங்களுக்கு ரெவன்யூ இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அப்போது நீங்கள் லைக் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் போகிறது பெட்டர். ஆர்கானிக் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிராண்ட் பில்டிங்க்கு லாங் டேர்மும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.